சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த கம்பெனிக்கு நீ சேர்மன் ஆகி என் குடும்பத்தையே நடுத்தருவ நிறுத்திட்டியடா. என் அப்பாவோட சாம்ராஜ்யத்துக்கே தலைவனா இருக்க வேண்டியவன் நான். உனக்கு இங்க அடிமையா இருந்தன்னா நீ நீட்டின இடத்துக்கு ஓடுன, காட்டின இடத்துல படுத்துக்கிட்ட. உனக்கு ஒரு காவல் நாயாவும் ஏவல் நாயாவும் இருந்த. என்னைக்காவது ஒரு நாள் உன் குறவழிய கடிச்சு கொதறணும்னு வெறியோடு இருந்தடா. இன்னைக்கு என் வெறி தீர போகுது. நீ கடைசியா மூச்சு விடுறப்போ நான் நிம்மதி பெருமூச்சு விடுவேன்டா. உன் வாழ்க்கை முடியறப்போ என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும்டா. செத்து தொலைடா, செத்து தொலை, செத்து தொலைடா. செத்து தொலைடா. ரவுடி பேல என் மேல இப்படி அபாண்டமா பழி போட சொல்லி யாரா உங்கள்கிட்ட சொன்னது? இந்த ஈஸ்வரி சொன்னாளா? இவ சொல்லி கொடுத்த பொய்ய உண்மை மாதிரி மாத்தி பேசிட்டு இருக்கியா? என் மாமாவை நான் கொல்லவே இல்லடா. ஆனா இப்ப நான் உன்னை கொல்ல போறேன்டா. கைய விடுங்க. இது வரைக்கும் என் அண்ணனோட சாவல நீ ஏதோ ஒரு வகையில காரணமா இருப்ப நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீயே உன் கையால என் அண்ணனை கொன்று பண்ணு நினைச்சு கூட பாக்கலடா. என் கையால தான் உனக்கு சாவு. செத்து போடா. நீ தடுக்காத. எப்படி தைரியம் வந்துச்சு? துரோகி. இவனோட மாமாவை இவன் எப்படி கொண்டானோ அதே மாதிரி என் மாமாவான இவனை நான் கொன்னாதான் என் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். என்ன விட மாட்டேன்டா. செத்துக்கோ. நான் மாமாவை கொலை பண்ணலடா. மச்சான், அக்கா, எல்லாருமா சேர்ந்து என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க அக்கா. அத நீ நம்பலக்கா. சொல்லுக்கா, அத நீ நம்பல. உன் கால விழுந்து கெஞ்சி கேக்குற, நீயாவது என்ன நம்புக்கா. அக்கா, நீ மறுபடியும் இந்த ஆளை நம்பி ஏமாறாதமா. இவனை நம்பாத நீ. ஆமா நீ அக்கா, இவனை மன்னிச்சதெல்லாம் போதும். இவனை தண்டிக்கிறதா சரியா நீ? இல்லக்கா, தயவு செஞ்சு நான் நம்புக்கா. மன்னனை கொண்ட இந்த பாவிதான் உங்களைய கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். இவனாலதான் உங்க உயிருக்கு ஒவ்வொரு தடவையும் ஆபத்து வந்திருக்கு. ஆமாக்கா, இப்ப நீங்க கழுத்துல அடிபட்டு கஷ்டப்படுறது கூட இவன் தான்க்கா காரணமா இருக்கும். அக்கா, இல்லக்கா. அக்கா, எல்லாரும் சேர்ந்து போய் சொல்றாங்கக்கா. என்ன நம்புக்கா. நீ நம்புறல, நீ நம்புறலக்கா. அக்கா சொல்லுக்கா, நீ நம்புறல. உன்னதானே நம்பணும் சம்பத். உன்னை மட்டும் தானே நம்புனேன். இல்லக்கா, நான் எதுவும் பண்ணலக்கா. ஏண்டா, உலகத்திலேயே எங்க போனாலும் மச்சானோட துணை வேணும்னு சொல்லுவாங்க. அது மலை ஏறி இறங்கினாலும் சரி, கடலுக்குள்ள முத்து எடுக்கிறதுக்கு குதிச்சாலும் மச்சான் கையில கயிறு கொடுத்துட்டு தான் இறங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த உறவை நம்புவாங்க. ஏண்டா, நீ என் புருஷனுக்கு மச்சான் தானே. ஏண்டா இப்படி செஞ்ச? டேய், எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தாலும் சரிடா, தான் கூட பிறந்தவ சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு தான் நினைப்பான். அவ பூவும் போட்டு கலைஞ்சிட கூடாதுன்னு நினைப்பான்டா. ஆனா நீ ஏன் தாலிய நீயே பறிச்சுட்டியேடா. ஏண்டா அவரை கொன்ன?
ஏன் இப்படி பண்ண? உன் அக்காவா உன் கண்ணுல இருக்கிற இமையில இருந்து ஒரு முடி உதிர்ந்தா கூட என்னால தாங்கிக்கவே முடியாதேடா. உன் மேல அந்த அளவுக்கு உசுர வச்சிருந்த. ஆனா நீ என் ஈர கொலையே அத்தை எரிஞ்சிட்டியடா. பாவி பாவி பாவி. ஏன் நான் இப்படி பண்ண? சொல்லு, ஏன் இப்படி பண்ண? சொல்லு. சொத்தா காரணமா? அந்த கம்பெனி தான் வேணுமா? கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேனேடா. நானே கொடுத்திருப்பேனே. என்ன விட அவர் அவ்வளவு நல்ல மனுஷன். அவர்கிட்ட ஒரு வார்த்தை மாமா இத சொத்தை கொடுங்கன்னு கேட்டிருந்தா அவர் கொடுத்திருந்திருப்பாரேடா. சண்முகம், தேங்க்ஸ் மீனாட்சி. நான் கிளம்புறேன். சின்னையா போலாமா? அபி அபி உனக்கு என்னடா? எதுக்கு இப்ப கண் கலங்கிட்டு இருக்க? அக்கா நல்ல விஷயத்துக்கு தானே போறேன். தைரியமா இருக்கணும், பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. மாமாவும் வைஜெயந்தி அத்தையும் இங்க வந்து உன்னை பாத்துப்பாங்க. அதுவும் இல்லாம சின்னையா அத்தை எல்லாரும் இருக்காங்கல்ல, உன்னை நல்லபடியா பாத்துப்பாங்க. என்னச்சு? சின்னையா என்ன சின்னையா? நான் அபிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தா நீங்க அவளை விட அதிகமா கண்ணீர் விட்டு நின்னுட்டு இருக்கீங்களே. என்ன சின்னையா? நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நீ இல்லாம நான் இருந்ததே இல்ல ஐசு. இப்ப நான் உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னே தெரியலையே ஐசு. அத நினைச்சது எனக்கு கண்ணுல தண்ணியா வருது. என்ன சின்னையா இது? அழாதீங்க, சொல்றேன்ல சின்னையா, அழாதீங்க. அப்ப வாங்க வாங்க சொல்றேன். சின்னையா அழாதீங்க சின்னையா. என்ன இது குழந்தையாட்டம்? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே குழந்தையாதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஈசு. அது எனக்கு தெரியும் சின்னையா. நான் ட்ரைனிங் போயிட்டு சீக்கிரமா ஓடி வந்துருவேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நான் வந்துருவேன். ஈசு, இந்த சாமி எல்லாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு ஒரு யுகம் ஆகுமாமே, அந்த மாதிரி தான் இருக்கு நீ இப்ப சொல்றது எனக்கு. சின்னையா உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வீடியோ கால் பண்ணுங்க, நாம பார்க்கலாம், பேசலாம். நைட்டு ஃபுல்லா விடிய விடிய பேசிட்டே இருக்கலாம். நிலா சூரியன் ஆகிற வரைக்கும் நம்ம பேசிட்டே இருக்கலாம் சின்னையா. நீங்க அழாதீங்க. அபிமா வா. சின்னையா நீங்க அபிய பத்திரமா பாத்துக்க மாட்டீங்க, அபிதான் உங்களை பத்திரமா பாத்துப்பா. அபி சின்னையாவ பத்திரமா பாத்துக்கோ. அப்பாடா என் சின்னையா சிரிச்சுட்டாரு. நல்ல நேரத்துக்கு கிளம்பிடலாம். சரி வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஈஸ்வரி, நீ என்னைக்கும் நல்லா இருப்ப. உன் வாழ்க்கையில நீ அடுத்த கட்டத்துக்கு போற. இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நல்லபடியா போய் அங்க சாதிச்சுட்டு வா. அங்க இருக்கிற ஆபீசர் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு
உன்னை பாராட்டணும். அது மட்டும் இல்ல, உன்னோட சாதனை தான் மத்த அத்தனை பேருக்கும் ஒரு இலக்கா இருக்கணும். சரியா? சரிங்க அத்தை. முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் கிடையாது. உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்பே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த கிளிச்சிறகே. எடுத்து வா. ஐயோ சின்னையா, பொழுதே விடுந்துருச்சு. நீங்க போனை வைங்க, நான் ட்ரைனிங்க்கு போக டைம் ஆயிடுச்சு. பை. இசு இசு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆடினமே உன்னை இதற்கே கருவிலே உன்னை ஏந்துவே ஒரு முறை தலைகுனி உங்கட்டு சிங்கம் உங்கம்மாக சாத்ததற்கு மட்டுமே கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வருந்திடும் உயர்ந்து நெல்லு. நீ பயமின்றி துணிந்து செல்லு. யாரு? அபிமா, ஈசு தான் போன் பண்ணுது. ஹலோ ஈசு. சின்னையா, ஒரு ஹாப்பி நியூஸ். ஹாப்பி நியூஸா? என்ன ஈசு, என்ன? நாளையோட என்னோட ட்ரைனிங் முடியுது. நான் ஊருக்கு கிளம்பி வர போறேன். அட, என்ன சொல்ற ஈசு? ஆமா சின்னையா. அபிமா, நாளைக்கு ஈஸ்வரி ட்ரைனிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரலாம். சின்னையா, அத்தைகிட்டயும் சொல்லிடுங்க என்ன. இந்தா இப்ப உடனே போய் சொல்லிடுறேன். நீ பார்த்து பத்திரமா வான. சரி சரி, பை பை. வைக்கிறேன். அபிமா, ஈஸ்வரி நாளைக்கு வருதா? வா, உடனே போய் அம்மாட்ட சொல்லுவோம். வா 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 வா. மாசே, நீங்களா அபி எதுக்கு இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? டேய் குச்சி, நாளைக்கு ஈஸ்வரி ட்ரைனிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வராடா. போடு போடு. மாப்ள மாப்ள, என்னாச்சு மாப்ள? அத்தை, நாளைக்கு ஈஸ்வரி வீட்டுக்கு வராத்த.
அழகு என்ன கிறிஸ்துவே ஈஸ்வரி நாளைக்கு வீட்டுக்கு வரா கண்ணு முன்னு தெரியாம போறான். ஏங்க அழகு சந்தோஷத்துல இருந்தா கண்ணு முன்னு தெரியாம நடந்துப்பான்னு தெரியாதா? நீங்க எதுக்கு அவன் பக்கத்துல போய் நின்னீங்க? உங்களோட ஆசை, கனவு, லட்சியம், வேண்டுதல்னு எல்லாமே இப்ப நிறைவேறிடுச்சு. இப்ப நான் உங்க முன்னாடி ஒரு IPS ஆபீசரா வந்து நின்னுட்டு இருக்கேன். என்ன பாருங்க சண்முகம். சண்முகம், இன்னைக்கு நான் இந்த யூனிஃபார்மோட உங்க முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேன்னா இதுக்கு என் படிப்போ உழைப்போ விடாமுயற்சியோ காரணம் இல்ல. உங்களோட ஆசீர்வாதமும் அத்தையோட அன்பும் சின்னையாவோட அக்கறையும் அனுசரணையும் தான் காரணம். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் எனக்கு இந்த யூனிஃபார்ம போட்டு விட்டுருக்கீங்க. என்னோட இந்த வெற்றி உங்க நேர்மைக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி, உங்களோட நல்ல மனசுக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி சண்முகம். சண்முகம், என்ன நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கீங்களா? நான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கிறப்போ நீங்க சந்தோஷப்பட்டு சல்யூட் அடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல? நீங்க பாருங்க, இப்ப நான் யூனிஃபார்மோட வந்திருக்கேன். நீங்க வந்து எனக்கு சல்யூட் வைக்க வேண்டாம், என்ன ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா சண்முகம்? அதுக்காக நீங்க வரணும் சண்முகம். வருவீங்களா? ஏன் சண்முகம் வரமாட்டீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? என்ன வாழ்த்த வரமாட்டீங்களா சண்முகம்? ஏன் வரமாட்டேங்கிறீங்க சண்முகம்? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அதனாலதான் நீங்க வரமாட்டேங்கிறீங்களா? என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணலன்னா நான் இந்த யூனிஃபார்ம போடவே மாட்டேன். இப்பவே இத கழட்டி போடுறேன் சண்முகம். வாங்கப்பா. சண்முகம், என்ன பாருங்க சண்முகம், நான் எப்படி இருக்கேன்னு பாருங்க. அம்மாடி, நான் கும்புற சாமியெல்லாம் காக்கி யூனிஃபார்ம் போட்டு என் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கடாம்மா. சண்முகம், பெரியவளே, கடல் மாதிரி மனுஷங்க மனசு, அதுல அலைகள் மாதிரி ஆசைகள் மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருக்கும்மா.
அத்தனை ஆசைகளையும் காலமும் கடவுளும் நிறைவேற்றி வச்சிருது இல்ல. நியாயமா நேர்மையா அதுக்கான தகுதியோடவும் திறமையோடவும் யார் ஆசைப்பட்டாலும் அந்த ஆசைய இந்த உலகத்தை காக்குற சக்தி கண்டிப்பா நிறைவேற்றி வச்சிரும். போலீஸ்காரி வேலைக்கு கிளம்பிட்டாளா? ஐயோ, இப்ப என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது? ஓஹோ, ஓ அத்தை ரூமுக்குள்ள போறியா? அத்தை ரூமுக்குள்ள இரு, இந்த வர்றேன். வா ஈஸ்வரி, என்ன ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாத்த, எனக்கு டியூட்டில ஜாயின் பண்றேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்பவுமே நீ நல்லா தான் இருப்ப. உங்க அப்பா மாதிரி நேர்மையான போலீஸ் ஆபீசர்னு பேர் வாங்கணும். சட்டம் ஏழைங்களுக்காகவும் இருக்குங்கிறத ஜனங்களுக்கு நீ புரிய வைக்கணும். சரியா? இப்படியே அவளை உசுப்பேத்தி உடம்ப ரணகலப்படுத்தி வச்சிருங்க. என் அப்பாவோட பேருக்கும் என் மாமனாரோட பேருக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி நான் என் கடமைய சிறப்பா செய்வேன். அப்படிலாம் நீ செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா தப்பு செஞ்சவன் எவனா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் சரி, அவனை சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு அவனுக்கான தண்டனையை நீ வாங்கி கொடுக்கணும். ஐயோ அம்மா, இன்னும் என்னம்மா நீ விவரமே தெரியாம நீ வேற சிங்கத்தோட பிடரிய சீப்ப வச்சு சீவி விட்டுக்கிட்டு இருக்க. சரிங்க அத்தை, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். வர நம்ம கிட்ட தான் வருவா. என்ன சின்னையா? ஒண்ணு இல்ல ஈசு, உன்னை இந்த யூனிஃபார்ம்ல பாக்குறப்ப வைஜெயந்திய பாக்குற மாதிரியே இருக்கு. என்னது? ஐயா, நீ நினைக்கிற ஓ வைஜெயந்தி அத்தா, அவங்க கிடையாது. வைஜெயந்தி ஐபிஎஸ் அவங்கள பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். மேடம், உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? என்ன சின்னையா? பின்ன ஈசு, யூனிஃபார்ம்ல பாக்க கெத்தா இருக்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கோமே. சின்னையா, ஃபர்ஸ்ட் டே டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். உங்களோட வாழ்த்துக்கள் வேணும். என்ன ஈசு, என்னுடைய வாழ்த்துக்கள் தான் உனக்கு எப்பவும் இருக்கே. தேங்க்யூ சின்னையா. சரிங்க சின்னையா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஈசு, ஒரு நிமிஷம் ஈசு. என்ன சின்னையா? அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இல்ல, அத எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம் சின்னையா? சின்னையா சொல்லுங்க. உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே நீ ஐபிஎஸ் ஆயிட்ட. உன் அப்பாவோட கனவு நிறைவேறிடுச்சு. என் மாமாவோட ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடைஞ்சிருக்கும், சந்தோஷப்பட்டிருக்கும். அது போதும் இல்ல ஈசு. இல்ல ஈசு, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அதான் வந்துட்டீங்களே, என்னன்னு சொல்லுங்க சின்னையா, சொல்லுங்க. ஈசு, நீ என்ன செய்யறன்னா? என்ன செய்யறேனா? இரு, ஏன் உடனே கத்துற? இந்த இந்த முதல்வனே அந்த முதல்வன் படத்துல அர்ஜுன் சாரு ஒரே ஒரு நாள் மட்டும் முதலமைச்சரா இருப்பார்ல, அந்த மாதிரி நீயும் ஒரே ஒரு நாள் மட்டும் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்துட்டு அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிச்சுட்டு அப்புறமா அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு என் பொண்டாட்டியா ரத்னவேல் பாண்டிய மருமகளா இந்த குடும்பத்தோட அதான் அந்த தலைவியா நீ இருந்துருவியா? என்னது என்ன சொன்னீங்க? ஒரு நாள்? இப்பதானே சொல்லி முடிச்சேன். ஒரு நாள் முதல்வர் மாதிரி. என்ன சின்னையா, விளையாடுறீங்களா? நான் இப்பதான் அத்தை கிட்ட என் மாமாவோட பேரை காப்பாத்துற மாதிரி என் கடமையை சிறப்பா செய்யறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்க என்னடானா ஒரே ஒரு நாள் மட்டும் வேலை பார்த்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்துருன்னு சொல்றீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? கத்தாத அம்மா காதுல கேட்டுற போது. இரு சத்தம் போடாத. நான் ஐபிஎஸ் ஆகுறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ, எவ்வளவு தியாகம் பண்ணனோ, அதை தாண்டி அதிகமா கஷ்டப்பட்டதும் தியாகம் பண்ணதும் நீங்க தான். அதுக்கெல்லாம் ஒரே நாள்ல அர்த்தமே இல்லாம பண்ணிடலாம்னு சொல்றீங்களா? இல்ல, அப்படி இல்ல ஈசு.
நான் என்ன சொல்ல? நீங்க இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம் சின்னையா. பஸ் பாரு. ஏட்டையா, என்னய்யா? இல்ல மீச கருன்னு இருக்க, வளர்ந்ததா இல்ல வரைஞ்சது. வரைஞ்சதா? ஏன் இப்படி வெக்கமாவே இல்லையா? இல்ல இல்லையா? இல்ல என்னது இல்லைங்கிறப்பல? மீச இருக்கவே மீச வளர்த்துக்கிட்டேன், எனக்கு வளரல, அதனால வரைஞ்சுக்கிட்டேன். பாஸ், இது டம்மி போலீஸ் போல பாஸ். தம்பி போலீஸா? கும்மே. ஏட்டையா, வயசான காலத்துல உங்களுக்கு உதறல் அதிகமா இருக்கு, அதனால பக்குவமா போய் உள்ள ஃபேனு கீழே ஒரு டேபிள போட்டு உட்காந்துக்க. அங்கிட்டு கிட்டு நகர்ந்துடாதீங்க, படாத இடத்துல பற்ற போகுது, அதுக்காண்டி சொல்றேன். போறாரு உள்ள போகும்போது இது எனக்கு தேவையடா? வாடா போங்க. கங்க்ராட்ஸ் மேடம். அந்த புக்கே எடுத்து. சரிங்க சார், அப்புறம் அது என்ன ஆச்சு? இந்த பொக்கையை கொடுக்குறீங்களா? அச்சச்சோ, இது அண்ணி கொடுத்த புக்கு. இது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? சார், ஒரு சீக்ரெட் சொல்லவா? சீக்கிரட்டா? சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு பாக்கெட் சொல்லுங்க. ஐயோ சார், சிகரெட் இல்ல, சீக்ரெட், ரகசியம். ரகசியமா? சொல்லுங்க, பரவாயில்ல. பொக்கே ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா நிறைய பேர் மேடத்துக்கு பொக்கே கொடுக்கணும், அதனால இப்ப இதை என்கிட்ட கொடுங்க, மறுபடியும் இதை நான் திருப்பி உங்ககிட்ட கொடுத்துட்றேன். உங்களை எப்படி நம்புறது? என்ன சார், என்ன நம்ப மாட்டீங்களா? என்ன பார்த்தா ஏமாத்துற மாதிரியா இருக்கு? இல்ல. அப்புறம் என்ன சார், கொடுங்க. அடடா, ஏசி கேட்ட பொக்கைய இவ கைப்பத்த பாக்குறாளே, விடக்கூடாது. ஏமா, அந்த பொக்கைய இன்ஸ்பெக்டர் கொடுமா. சார் இந்தாங்க, இந்த பொக்கே உங்களுக்காக தான் வாங்கினேன். தேங்க்யூ. வாங்க மேடம். வாங்க. வந்துடுறேன். ப்ளீஸ் டேக் யுவர் சீட் மேடம். உட்காருங்க. சைன் பண்ணிடுங்க மேடம். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே திருட்டா? இல்ல சார். என்ன இல்ல? இது பொக்கே இல்லையா, பாமா? இல்ல சார், நம்ம கான்ஸ்டபிள் விமலா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க ஈவினிங் ஏதோ பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்களாம், அதான் இந்த பொக்கே எடுத்து வைக்க சொன்னாங்க. நம்ம பழைய ஏசி கூட ரிசப்ஷனுக்கு போறாரு, பொக்கே எடுத்து வைக்க சொன்னாரு. குடு. இல்ல சார்.
ஒரு உயர் அதிகாரி கேட்டா கொடுக்க மாட்டியா? உயர் என்ன அங்க பாக்குற? உயர் அதிகாரின்னு சொன்னது என்ன? கொடு. போ போ. போவையா இங்க வா. கேட்டையா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே திருட்டா? என்னது நம்ம கேட்டது இவனும் திருப்பி கேக்குறான். ஒருவேளை ஒளிச்சு நின்னு ஒட்டு கேட்டிருப்பானோ? என்ன முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன அது ஒண்ணும் இல்ல சார். இந்த பொக்கேவை பத்திரமா கொண்டு போய் வச்சிடலாம்னு. பத்திரமா வைக்கிறத நாங்க வச்சுக்கிறோம். இது என் பொண்டாட்டிக்கு கொடுத்த பொக்கே. நீங்க வேற ஏதாவது பொக்கே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. போய் வேலையை பாக்குறீங்களா?